மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சின்னதுலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது. நிரோஷா மாதிரி ஒரு வெட்டிங்லலாம் போகும்போது ஒருத்தவங்க செல்ஃபிலாம் எடுக்க வந்தாங்க. ஏங்க என்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா, நிரோஷா தானே, இல்லைங்க அப்படின்ட்டுலாம் இருந்துருக்கு. அதான் ரோட்டில் போகிறவங்கலாம் வந்துட்டு துரத்திட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெட்டிங்ஸில் தான் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. நாங்கள் எக்ஸ்போலாம் போடுவோம், எங்கள் புக்ஸ்க்காகலாம் எக்ஸ்போ போடும்போது அப்போது வர்ற கஸ்டமரும் சரி, பக்கத்தில் ஸ்டால் ஓனர்ஸும் வந்திருக்காரு, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம எனக்கே நிறைய வாட்டி நம்ம அப்படியா இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சரி இருக்கும் போல் அப்படின்ற மாதிரியும். நான் வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். வழக்கம் போல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐடியில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஜென்ரலாக பிஸ்னஸ், அந்த க்ரியேட்டிவான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்டில் எனக்கு ஐடி விடணும், பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னும் போது நான் கொஞ்சம் ஸ்லோவாக வீக்கெண்ட்ஸில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிக்கவே, நான் அப்போலாம் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வேறு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா போகவே ஐடி ட்ராப் பண்ணிவிட்டு நானுமே வந்து சோஷியல் மீடியா பெருசாக பண்ணது வந்து கோவிட் அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டுறது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒர்க் கொஞ்சம் போடுவேன். மோஸ்ட்டாக வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி ஒரிஜினலாக பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம். நான் ரீசெண்டாக தான் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, நிறைய பேரோட ரெக்கக்னிஷனுமே வந்துட்டு உங்களால் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி அனுப்பினேன். அவங்க இன்னும் பார்க்கல, பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். மேம் வணக்கம் மேம். ஹலோ தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் இந்த பேஜஸ்லலாம் உங்களோட ஒர்க்கை எல்லாமே பார்க்க வந்து முடிஞ்சுது. பொதுவாகவே நீங்கள் ஃபேமஸாக வந்து உங்களோட ஒர்க் மூலமாக நீங்கள் ஒரு சைடு சூப்பராக ஃபேமஸ் வந்து ஆனாலும், இன்னொரு சைடு ஆக்ட்ரஸ் நிரோஷா அவங்க மாதிரியே வந்து அது பார்த்தாலே திடீர்னு உங்களோட ஃபீடை ஸ்க்ரோல் பண்ணுறப்பவே அவங்க தானா இவங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்தது. ஸோ உங்களை பற்றி வந்து சொல்லுங்கள் மேம், எப்போ நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் லக்ஷ்மி. நான் வந்து இப்போ மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். வழக்கம் போல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐடியில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபீல்ட் வந்தேன். ஆக்சுவலி அம்மா வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு 20 இயர்ஸாக ரன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஒர்க் ஷாப் போகும்போது அங்கே நான் மாடலாக போயிருந்தேன். அவங்க என்னோடய ஃபேஸில் பண்ணும்போது அப்போது ஸ்பார்க்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அது. அதுக்கப்புறமா அப்படியே நானுமே பண்ண ஆரம்பித்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. அவங்க தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி மேம் வந்து வந்தது, நம்மளே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு? எனக்கு ஜென்ரலாக பிஸ்னஸ், அந்த க்ரியேட்டிவான விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு பாயிண்டில் எனக்கு ஐடி விடணும், பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணுன்னும் போது நான் கொஞ்சம் ஸ்லோவாக வீக்கெண்ட்ஸில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இது கொஞ்சம் நல்லா போக ஆரம்பிக்கவே, நான் அப்போலாம் ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் வேறு பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது கொஞ்சம் நல்லா போகவே ஐடி ட்ராப் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. எத்தனை இயர்ஸ் மேம் வந்து ஆச்சு நீங்கள் ஃபுல்லாக? இப்போ ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கும். 2016 அந்த டைமில் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாலாம் ப்ளூம் பெருசாக முன்னாடி இருந்தே. நானுமே வந்து சோஷியல் மீடியா பெருசாக பண்ணது வந்து கோவிட் அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட்டுறது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒர்க் கொஞ்சம் போடுவேன். மோஸ்ட்டாக வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி ஒரிஜினலாக பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம். இப்போ உங்கள் மம்மி என்ன சொல்கிறாங்க உங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு? அவங்க வந்து ஒரு மாதிரி சில் ஆகிட்டாங்க. அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போதைக்கு நான் பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. அவங்க முன்னாடியே நான் இன்ஜினியரிங் எடுக்கும் போதே அவங்க சொன்னாங்க, இதிலே பண்ணலாம், பெருசாக பண்ணலான்ட்டு. எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் காட்ஸ் கிரேஸ். இத்தனை வருஷம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு வந்து இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய சவாலான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும்ல ஃபீல்டுக்கு, அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? எல்லா மாதிரி தான், ஒரு காயின்க்கு போத் சைட்ஸ் மாதிரி நிறைய வாட்டி நான் வந்து சொல்லுவேன், ஐயோ நான் ஐடியிலே இருந்திருக்கலாம் போல், நம்ம வந்துட்டு நார்மலாக ஒரு கார்ப்பரேட் ஜாப் பண்ணிவிட்டு போயிருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஜென்ரலாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு கிளாமரஸாக காட்டுற மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லோரும் நல்ல காசு, நல்ல லக்ஸுரியஸான லைஃப் அது மாதிரி உள்ள. அஃப்கோர்ஸ் அதுக்கு ஏன்னா ஒரு மாதத்தில் ஒரு 4 நாள் தான் முகூர்த்த நாள், அதுக்கப்புறமா பெருசாக இருக்காது. அந்த முகூர்த்த நாளும் நமக்கு புக் ஆகணும். இப்போ வந்துட்டு காம்படிஷன்னா ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி தானே வரணும். அதில் நம்ம சஸ்டெயின் ஆகிறதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா ஃபீல்டு மாதிரி தான். பட் ஆனால் இது நம்ம போகணுமா, இந்த மாதம் வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ்டாக இவ்வளோ வரும் அப்படின்றது கிடையாது. பட் நமக்கான பில்ஸ் அதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
இப்போ உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்ட்ரஸ் நிரோஷா அவங்க மாதிரியே நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. இதை நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப ரியலைஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா இப்பதான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் கட்டு அந்த மாதிரி சிமிலரா இருக்கா, இல்ல சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி எதுவும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சின்னதுலேருந்தே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது நிரோஷா மாதிரி. அதான் நான் ஒரு வீடியோவில் நான் போடும்போது சொல்லியிருந்தேன், ஒரு வாட்டி எனக்கு ₹1 கொடுத்துருந்தா கூட நான் எல்லாரும் கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு வெட்டிங்லலாம் போகும்போது ஒருத்தவங்க செல்ஃபிலாம் எடுக்க வந்தாங்க. ஏங்க என்கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா, நிரோஷா தானே, இல்லைங்க இல்லைங்க அப்படின்ட்டுலாம் இருந்திருக்கு. திருப்பதியில் ஜென்ரலாக ஜருகண்டின்னு தள்ளிகிட்டே போவாங்கல்ல, அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நிரோஷா மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னாங்க. நான் தேங்க்யூலாம் சொல்லவே அவங்க எனக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக கொண்டா சாமி பார்க்கறதுலாம் விட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இது எப்போ இருந்து ஃபேமிலி சைடு இருந்தே உங்களை சின்ன வயசுல இருந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களா, இல்லை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது ரிலேஸ் ஆனது? ஆமாம், கொஞ்சம் ரொம்ப சின்னதும் கிடையாது. ஆனால் ஒரு 10-15 இயர்ஸாகவே சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. ரேண்டமாக. ஆமாம், அதான் ரோட்டில் போகிறவங்கலாம் வந்துட்டு துரத்திட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க. வெட்டிங்ஸில் தான் மோஸ்ட்டாக சொல்லுவாங்க. நாங்கள் எக்ஸ்போலாம் போடுவோம், எங்கள் புக்ஸ்க்காகலாம் எக்ஸ்போ போடும்போது, அப்போது வர்ற கஸ்டமரும் சரி, பக்கத்தில் ஸ்டால் ஓனர்ஸும் வந்துருக்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. எனக்கே நிறைய வாட்டி நம்ம அப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்கும், சரி இருக்கும் போல அப்படின்ற மாதிரியும் இருக்கும். பட் அந்த சிமிலரான அந்த ஃபேஸ் கட் நமக்கு பார்த்த திடீர்னு பார்க்குறப்பவே ஆமா, ஒருவேளை என்னடா ஒரே ஆள் தானா? ஆமா. வேற என்னென்ன அனுபவங்கள் இது மூலமா இருந்தது? இண்டஸ்ட்ரி சார்ந்த யாராவது பேசுறீங்க? நான் இந்த சில மிருணாளினி அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஒரு மூவிக்கு வந்துட்டு நான் முகேந்திரா அவங்களோட மூவி, அதுக்கு வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே செட்டில் வந்து நிறைய பேர் டக்குன்னு அப்படி தான் நினச்சாங்க. அவங்க தூரத்தில் வந்து பார்த்துட்டு டக்குன்னு என்ன மேம் வந்திருக்காங்க, ஐயோ இல்லை நான் மேக்கப்புக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த செட்டில் தான், மற்றபடி எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் பார்க்குறவங்க மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூ மாதிரி நீங்கள் பார்க்க எப்படி இருக்கீங்கன்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம். உங்க கமெண்ட்ஸ்லயுமே நிறைய பேர் ஆமா. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஒரு இடத்துல சரி? ஆமா, நிறைய இடத்துல. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? எனக்கு வந்துட்டு இனிஷியலாக சரி ஓகே ஏதோ சொல்கிறாங்கன்றது, அதுக்கப்புறமா அந்த வீடியோ போடும்போது சரி எதை வேணால் நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு கடவுள் வந்துட்டு எப்படி வேணால் கிஃப்ட் கொடுப்பார் போல, இதுவும் ஒரு நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி. அவங்க நிரோஷா மேம் கிட்ட இதை கன்வே பண்ண முடிஞ்சதா? ஏதாவது ஒரு மெசேஜ் மூலமா இல்லையா? நான் ரீசெண்டாக தான் இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, நிறைய பேரோட ரெக்கக்னிஷனுமே வந்துட்டு உங்களால் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ, நீங்கள் முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி அனுப்பினேன். அவங்க இன்னும் பார்க்கல, பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன். ஓகே, இப்போ அவங்க ஆக்சுவலாக முன்னாடி ஒரு பாப்புலர் ஹீரோயினாக இருந்தாங்க, இப்போவும் வந்து ஆமாம் சீரியல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மேக்கப் சென்ஸாக ஒரு டச் வந்து இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் சிமிலராக எதுவும் ட்ரை பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ் எதுவும் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் வந்து இருந்திருக்கு அதில் முன்னாடி பண்ணது? ஆமாம், ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ரொம்ப முன்னாடியும் சரி இப்பயும் சரி ரொம்ப க்ளீனாக தான் இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு மெயின் அவங்களோட ஐஸை வந்துட்டு நல்லா காட்டுறாங்க, லிப்ஸ் எல்லாமே சட்டிலாக தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப அழகாக இருந்தது. நான் இப்போ ரீசெண்டாக அவங்கள மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் போதுமே நான் நிறைய அப்போ தான் பார்த்தேன். அப்புறம் நோட்டீஸ் பண்ணுறதும் அதுதான். இப்போ வரைக்குமே அவங்களோட ஐஸ்க்கு அது அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதுவுமே பயங்கர இதுவாலாம் இல்லாமல், லவுடாக இல்லாமல் அதை எலிவேட் பண்ணி காட்டுறது தான். ஸோ அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு லுக் ரீக்ரியேட் பண்ணணும்னு தான் நானும் வச்சுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இப்போ மேக்கப் ஃபீல்டு வந்து ஒரு காம்படிட்டிவான ஃபீல்டாக வந்து மாறிடுச்சு. நம்ம ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க 2016லேயே ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. பட் கோவிட்க்கு அப்புறமா நிறைய பேர் இப்போ அந்த கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வரதை பார்க்க வந்து முடியுது. என்ன டிஃப்ரென்சஸ் நீங்கள் இதில் வந்து பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் ரொம்ப வருஷமாகவே இந்த பேஷனேட்டாக ப்ராப்பராக அந்த மொத்தமாகவே அந்த ஸ்டடீஸாக முடிச்சுட்டு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணவங்க என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போது ஓவராலாக இப்போ ஜென்ரலாக சொல்ல முடியலனாலும் இப்போது நிறைய பேர் இப்போ அகாடமின்னு ஒன்று திறந்துருக்கு. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவ்வளோ க்ரௌடு, இந்த மார்க்கெட் ஓவர் சேச்சுரேட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பிரைடை விட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதில் சில பேர் ஸ்கில்டாக இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. முன்னாடி வந்தவங்க வந்துட்டு இப்போது உங்களுக்கு ஃபாலோவர் கவுண்ட் தேவை கிடையாது, எந்தெந்த செலிப்ரிட்டிக்கு பண்ணீங்கன்னு தேவை கிடையாது. இப்போ எனக்கு உங்களோட ஸ்டைல் பிடிச்சதுன்னா நான் உங்களை சூஸ் பண்ணுவேனேன்ற ஒரே ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ வந்துட்டு நிறைய பிரைட்ஸ்க்கு வந்துட்டு ரீல் அவங்க எந்த அளவுக்கு போடுறாங்க,
அவங்களோட பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க பேஜில் நம்ம போட்டிருந்தாங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல் ஆகுமா, அதெல்லாம் யோசிக்கிற ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்குது. அது வந்து எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப செட் ஆகாத ஒரு விஷயம். ஏன்னா அஃப்கோர்ஸ் வெட்டிங்ன்றது ரொம்ப பர்சனல் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்க்கணுமே தவிர பாப்புலாரிட்டி அந்த இடத்துல தேவைப்படாது அப்படின்றது தான் என்னோட இது. பட் இப்போ மோஸ்ட்லி நிறைய மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறதே அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு பார்க்கறது நம்மளால பார்க்க வந்து முடியுது. இதுக்காண்டே நிறைய பேர் போட்டி போட்டுட்டு, அதாவது வீடியோஸ் போடுறத மட்டுமே அந்த முழு மாதிரியான இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இப்போ சில பேர் சில ஆர்டிஸ்டோட பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்கு இல்லாட்டி அவங்க இப்போது மேக்கப் தான் என்னோடய வேலை இல்லாட்டி அது சம்மந்தமாக நான் காட்ட போகிறேன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃபோ சரி இல்லாட்டி நான் ஏதாவது எது அட்டென்ஷன் வாங்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ஃபீல்டில் முக்கால்வாசி இருக்கும். அங்கங்கே தான் அவங்களோட ஒர்க்கே இருக்கும். ஜென்ரலாக இப்போது இனிஷியலாக இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கும் போது கூட வந்துட்டு அது ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருந்தது. அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களால் ஒரு 10 பேருக்கு ரீச் பண்ண முடியும்னா இதனால ஒரு 100 பேர் 1000 பேருக்கு வந்துட்டு அட் டைம் ரீச் பண்ண முடியுன்றது வந்து ஆக்சுவலி ஒரு பெரிய பிளெஸிங்காக இருந்தது. பட் இப்போது அது வந்து இந்த ஃபாலோவர்ஸ் அது இதுன்னு அதுலேயுமே வந்துட்டு கொஞ்சம் அந்த அடல்ட்ரேஷன் வந்ததுனால அவங்களும் வேறு வழி கிடையாதுல்ல. நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் வருது, அதனால தான் பிஸ்னஸ் வருதுன்னு அவங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கிளாஸஸில் அவங்களுமே அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு என்னோடய ஸ்கில்லை நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதுக்கு கற்றுக்க போகிறீங்க, அதுக்கான காசு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதுதான் நார்மலான விஷயம். நான் உங்களுக்கு அதுக்காக நிறைய குடி பேக்ஸ் தரேன், அதில் ஸ்பான்சர்ஷிப் வருது, அது தெரியல. இது இந்த போக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க மேம் இன்னும் ஃபியூச்சர்லலாம்? ஏன்னா இப்போ எல்லா மேரேஜஸ்மே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணோம், அந்த ட்ரெடிஷன்லேயுமே இப்போ நிறைய நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த டிஜிட்டலைஸாக நம்ம ப்ரீ வெட்டிங் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக நம்ம மேக்கப் வந்து நம்ம இன்வெஸ்ட் வந்து பண்ணுறோம், அதுக்கப்புறமா போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, இதெல்லாமே டிஜிட்டலைஸாக கமர்ஷியலாக நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப ஏகப்பட்ட பேர் இதே ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப எல்லாராலையுமே சஸ்டெயின் பண்ண முடியும்? நிச்சயமாக முடியாது. ஏன்னா எதுவாக இருந்தாலுமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? இப்போயே வந்து எனக்கு தெரிஞ்சு அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போது நிறைய ஒரு இடத்துலேருந்தே இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 100 பேர் வராங்கன்னா அதில் எல்லாராலையுமே கன்ஃபார்மாக சஸ்டெயின் பண்ண முடியாது. இதுக்கான பிஸ்னஸ்னு இருக்குது, இதுக்கான மணி இருக்குது, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேருந்து அதுக்கப்புறமா அதை நீங்கள் எடுக்கிற வரைக்கும் ப்ளஸ் வந்துட்டு அதுக்கான ஒர்க் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும். வெறும் நம்ம போயிட்டு இப்போது என்ன சொல்கிறது 2000 ரூபாய் 5000 ரூபாய்க்குலாம் வந்துட்டு கிளாஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா மேபி இனிஷியலாக இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்காது இல்லையா? எது வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி 10 வாட்டி கூட நீங்கள் வந்துட்டு வெறும் ஃபாலோவர்ஸோ இல்லாட்டி ஏதோ ஒரு கிமிக்ஸ் பண்ணி நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். பட் இந்த எண்ட் உங்களோட ஸ்கில் தான் பேசும். அதுதான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரே வழி. அதுக்கு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறதோ இல்லாட்டி கற்றுக்கிறதோ அது ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதில் நீங்கள் உங்களுக்குன்னு வரவங்க கண்டிப்பாக வரதான் போகிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் முன்னாடி இருந்து ஒரு 10 இயர்ஸாக அவங்களோட ஜர்னி கண்டினியூ ஆகிட்டு உங்களோட மேக்கப்போட அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்டைலாக நீங்கள் என்ன வந்து பார்க்குறீங்க? எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஸ்கின் டோன் வந்து இருக்கும். சப்போஸ் கேர்ள்ஸில் நிறைய டார்க் ஸ்கின் டஸ்கி ஸ்கின் அவங்களாம் வந்து இருப்பாங்க. இதில் நிறைய குழந்தைங்களுக்கு அப்பப்போ பண்ண வேண்டியது வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஸ்டைலில் நீங்கள் அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்துட்டு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு இனிஷியலாக வந்துட்டு உங்களோட ஸ்கின் டைப் ஒருத்தவங்களோட ஸ்கின் டைப் பார்க்குறதுக்கோ இல்லாட்டி அவங்களோட ஷேட் மேட்ச் பார்க்குறதுக்கோ வந்துட்டு மேபி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும், கொஞ்சம் நேரம் எடுக்கும். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்துருச்சு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் என்னோடய யூஎஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. ஒரு பிரைட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அந்த இடத்துல என்ன இருந்தேன் என்ன எப்படி கொடுத்தேன்னா நான் ஹாப்பியாக இருப்பேனோ அதுதான் நான் ஒரு பிரைடுக்கும் ப்ரொவைட் பண்ணணுன்னு நினைப்பேன். என்னால் வந்து சும்மா அதுவும் ஒரு முக்கியமான டே எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, நான் ஃபோட்டோஷூட் போகணும் அது இதுன்னு இருக்கும்போது ஒரு 3-4 hours ஒரு சேரில் உட்காரணும் சும்மா அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதுவே ஒரு ப்ரெஷரான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ என்னோடய பிரைட்ஸ்க்கு மேக்ஸிமம் 1.5 hours. அது ரொம்ப ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா ஒரு 2 hours. அதை தாண்டி நம்ம உங்களுக்கு மேக்கப் ஹேர் அண்ட் சாரி 3மே சேர்ந்தே சொல்கிறேன். ஸோ ஸ்பீட் வந்துட்டு என்னோடய பெரிய யூஎஸ்பி. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து சூப்பர் சிங்கர்ஸ் 2 பேருக்கு வந்துட்டு பண்ணியிருந்தோம்.
அவங்களுமே இவ்வளோ ஸ்பீடாக நான் யார்ட்டையுமே சர்வீஸ் பண்ணதே கிடையாது, பயங்கர குவிக்காக பண்ணிட்டீங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அவங்களும் அடுத்த ஷோக்கு போகணும், ப்ரெப் வேலை இருக்குது, ப்ராக்டிஸ் அதுன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இப்போது நம்ம அந்த ஃபாஸ்ட்டாக இருக்க வேண்டியதுனால எனக்குமே அதில் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ப்ளஸ் நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்கள மாதிரியே காட்டுறதுலையும் ஒரு பயங்கர இது. இதையும் தவிர்த்து நீங்க மேக்கப் ஆக்குபேஷனை தவிர்த்து நீங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஓகே, ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணுவோம். அந்த அடிப்பட்ட மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிளட் மூவிஸ்க்கு. ரீசெண்டாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒன்று பண்ணியிருந்தேன், அது இனிமேல் தான் வரும். ஸோ அந்த ப்ராஸ்தட்டிக்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், பட் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலனாலும் அது பண்ணிகிட்ருக்கேன். ஆட் ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன் நிறையா, ஜெயச்சந்திரனுக்கு, ராம் தங்கநகை மாளிகை, அந்த மாதிரி சில பெரிய பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கிளாஸஸ் எடுக்கிறேன் நான், மேக்கப் கிளாஸஸ். அவங்களுக்கு பர்சனல் க்ரூமிங்கும் சரி, அது இண்டிவிஜுவலாக அவங்களோட ஸ்டைலுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியும் குரூப் கிளாஸஸ் எடுக்கிறேன். அது இல்லாமல் ப்ரைடல் கிளாஸஸ்மே, அதுவுமே 1-on-1 ப்ளஸ் வந்து குரூப் செஷன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒருத்தவங்களோட நீட்க்கு ஏற்ற மாதிரி கேட்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மக்கிட்ட. அது வந்து சென்னையில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிகிட்ருக்கேன். சென்னை, பாண்டிச்சேரி, ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸஸுமே இருக்குது. இதுதான் இப்போதைக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் நாங்கள் ஒரு ப்ரீ ஸ்கூல் நானும் என்னோடய ஃபேமிலி ரன் பண்ணுறோம். அதில் நாங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கான ஜேர்னல், மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னல்னு சொல்லிட்டு ஒரு புக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் தான். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி மேம். நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னுமே வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆகிறதுக்கு எங்களோட வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு